அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தை காலி செய்யும் குவைத்திகள், வெளிநாடுகளில் வாங்கி குவிக்கப்படும் சொத்துக்கள், குவைத் தூதரகம் வெளியிட்ட முக்கிய தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து சுகாதார அமைச்சகத்தின் அதிரடி நடவடிக்கை. 7 மருத்துவமனை மற்றும் 43 சுகாதார மையங்கள் போடப்படும் ஸ்பெஷல் தடுப்பூசிகள். அடுத்து குவைத் பால்டென்களை கொண்டு சென்றால் அதிரடி நடவடிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்திகளுக்கு குவைத்தில் மட்டும் வீடுகள் இல்லைங்க, வெளிநாடுகளிலும் அதிகப்படியான சொத்துக்களை வாங்கி குவித்து வருகிறார்கள். ஸ்பெயினில் உள்ள குவைத் எம்பசி வெளியிட்ட தகவல் படி பார்த்தோம்னா, ஜிசிசி நாடுகளிலே குவைத் தான் முதலிடத்தில் உள்ளது. அதாவது சவுதி, கத்தார், துபாய் ஆகிய நாடுகளை சேர்த்த குடிமக்களை விட குவைத்தி குடிமக்கள் தான் ஸ்பெயினில் அதிகப்படியான சொத்துக்களை வாங்கியுள்ளதாக குவைட் டைம்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இதுவரை பார்த்தீங்கன்னா 7000க்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ்கள் யூரோப் நாடுகளில் வாங்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. நாளைக்கு குவைத்தில் பெட்ரோல் இல்லைன்னா உடனே யூரோப் நாடுகளுக்கு கிளம்பிடுவாங்க போல் எல்லா குவைத்திகளும். நாம் எவ்வளோ தான் குவைத்தில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் நம்ம ஊரில் ஒரு சின்னதாக வீடு கட்ட முடியல. ஆனால் குவைத்திகளுக்கு அப்படி கிடையாதுங்க. வீட்டில் சும்மா இருந்தாலே கூட பேங்க் அக்கௌண்ட்டில் மாதம் கரெக்டாக பணத்தை போடுறது குவைத் அரசு. ஒவ்வொரு குவைத்திகளின் வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ராஜ வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த தகவல், குவைத்தில் கோடைக்காலம் முடிந்து குளிர்காலம் தொடங்கப்பட உள்ளதால் குவைத்தில் உள்ள அனைத்து கவர்னர்களிலும் உள்ள 43 தடுப்பு சுகாதார மையங்கள் மற்றும் 7 மருத்துவமனைகள் மூலம் குளிர்கால நோய் தடுப்பு மருந்துகளை வழங்கப்பட உள்ளதாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அறிவித்துள்ளது. இந்த தடுப்பூசி எடுத்துக்கொள்வதால் குளிர்காலத்தில் பரவும் நோயிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் என சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல் பார்ப்போம். குவைத்துடைய நார்கோட்டிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் 1.5 கிலோகிராம் பியூர் ஹெராயின் கடத்தலை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. உள்துறை அமைச்சகம் தனது அபிஷியல் எக்ஸ் தளத்தில் இந்த வீடியோவை ஷேர் செய்துள்ளது. இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஏசியா நாடுகளிலிருந்து ஏர் கார்கோ வழியாக குவைத்திற்குள் கொண்டு வரப்பட்டதாக நார்கோட்டிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் யாருக்கு வந்ததோ அந்த நபரையும் பிடித்து விசாரித்து வருகிறது உள்துறை அமைச்சகம். எவ்வளவுதான் உள்துறை அமைச்சகம் கடுமையான தண்டனைகள் வழங்கினாலும் இது போன்ற குற்றங்கள் தொடர்ந்து குவைத்தில் நடந்துதான் இருக்கு. வேதனை அளிப்பதாக இருக்கு. அதுபோல டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வைத்துள்ளார்கள். யாராவது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சாராயம் வியாபாரம் செய்வதை கண்டால் உடனே 112 என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது 1884141 என்ற நம்பருக்கும் புகார் அளிக்கலாம் என டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பொதுமக்களுக்கு மிக முக்கியமான கோரிக்கை வைத்துள்ளார்கள். அடுத்த தகவல் பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது குவைத் ரேஷனில் கொடுக்கும் அரிசி, சர்க்கரை, பால் பவுடர், சிக்கன் இவைகள் குவைத்திகளுக்கு மட்டும் தராங்களா இல்லை நமக்கும் சேர்த்து தராங்களா? அதாவது வீட்டு பணிப்பெண், ஹவுஸ் டிரைவர் இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தராங்களா கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குவைத்தில் கொடுக்கப்படும் ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஒரு வீட்டில் பாபா, மாமா, 2 பசங்க, ஒரு டிரைவர், ஒரு ஹத்தாமா, ஒரு தபாக் இருந்தால் 7 பேருக்கும் சேர்த்து தான் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது. அதுபோல ரேஷன் பொருட்களான மில்க் பவுடர், பால் டினை குவைத்திலிருந்து நமது சொந்த நாடுகளுக்கு கொண்டு சென்றால் ஏற்பட்ட பிரச்சனை வருமானு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குவைத் மட்டும் கிடையாதுங்க, நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குற ரேஷன் பொருட்களையும் நாம மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லக்கூடாது. இந்த சட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் பின்பற்றுகிறது. அதே போல தான் குவைத்தில் வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள் குவைத்துக்குள்ள தான் இருக்கணுமே தவிர குவைத்துக்கு வெளியே கொண்டு செல்ல நோ பர்மிஷன். அதையும் மீறி கொண்டு போய் பெரிய ஆஃபீஸர்கிட்ட மாட்டினா அவ்வளோதாங்க வாஜித் முஷ்கில. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,800 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 23,000 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 30 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 15,500 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 19 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 22,000 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 81 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் 60 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 985 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 754 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 699 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.